Is it okay for you to check your partner's phone without his permission? Yeah, it is. It is. Yeah. Okay. Is it okay for him to check your phone without his permission? Without your permission? No. Would you take alimony? Yeah. But then, would you be okay with your partner taking dowry? No. Will you take alimony after divorce? Yes, for sure. How much you want? Maybe in crores. Yeah, of course. Who doesn't want to be rich? Yes, I will. I mean, if they get extra money, okay, I'm fine with it. இந்த மாதிரி வீடியோலாம் சோஷியல் மீடியால நிறைய பார்த்துருப்போம். பார்த்துட்டு women அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு கடந்து போயிருப்போம். ஏன்னா இதெல்லாம் தப்புன்னு பாக்குற சின்ன குழந்தை கூட தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் பொண்ணுங்க இந்த அளவுக்கு மாறினதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொண்ணுங்க வேலைக்கு போக கூடாது, கணவனை எதிர்த்து பேசக்கூடாது, வீட்டுல இருக்க எல்லா வேலைகளும் அவங்கதான் செய்யணும், தப்பே இல்லாதுக்கு அடிச்சா கூட ஏன்னு கேட்கக்கூடாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க வேலைக்கெல்லாம் போலாம், ஆனா வீட்டுல இருக்க வேலையை அவங்கதான் பார்க்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், புருஷனை பாத்துக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். ஒரு விஷயத்த அடக்கி வச்சுட்டே இருந்தா அது ரொம்ப நாள் கழிச்சு பெருசா வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் நம்ம இத்தனை வருஷமா அவங்களை எப்படி நடத்தணுமோ அதுக்கான வெளிப்பாடு தான் இதெல்லாம். சரி, அதெல்லாம் எவனோ ஒருத்தன் எப்பயோ தப்பு பண்ணிட்டான், ஆனா நான் பொண்ணுங்களை மதிக்கணும்னு நினைக்கிறேன், கரெக்டா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இதெல்லாம் பார்த்தா கோவம் வருது அப்படின்னு நீங்க சொன்னா கரெக்டு தான், ஆனா வேற வழி இல்லை. இதைத்தான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் விதைய இருப்பான், திணை விதைத்தவன் திணைய இருப்பான். லாஸ்டா பொண்ணுங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பசங்க எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. முக்காவாசி பேரு தப்ப திருத்திக்கிட்டு மாறணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்காக எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு மாறுங்கன்னு சொல்ல வரல, ஆனா நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டான ஒரு டைம் கன்சிடர் பண்ணி பாருங்க. ஒருத்தர் நம்மளுக்கு செஞ்சதை நம்மளும் திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, திருத்திக்க முயற்சி பண்றேன்.